ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஜய் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கார். ஏன்னா லோன் வந்து சேங்ஷன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த லோன் அமௌண்ட்டை வச்சு அவங்களுடைய ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மல்லிக்கு வந்து ஒரு கிஸ் கொடுத்து ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி லோன் சேங்ஷன் ஆயிடுச்சு, எங்களுடைய ப்ராஜெக்டை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் மல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ப்ராஜெக்டோட நேம் என்ன அப்படின்னு தெரியுமா அப்படின்னு விஜய் கேட்கவே உடனே மல்லி வந்து கேட்குறாங்க. மல்லி அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லவே மல்லிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அப்படியே கண்ணில் தண்ணி கலங்குது. உடனே வந்து அப்படியே விஜயோட முகத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து முத்தம் கொடுக்குறாங்க. அப்படியே விஜய் வந்து ஷாக் ஆகுறாங்க. இது எல்லாம் பார்க்குற ஒட்டு நின்று கேட்குற இந்த ரேணுகா, அதாவது இந்த சுடருக்கு வந்து வயிறு எரியுதுங்க, பத்திக்கிட்டு எரியுது. அந்தளவுக்கு வந்து காண்டாகிறா. ஆனால் உண்மையான ரேணுகாவுக்கு தான் இந்த மாதிரி வந்து கோவம் எல்லாம் வரணும். ஆனால் இவன் உண்மையான ரேணுகாவே இல்லை, ஏதோ உண்மையான ரேணுகா மாதிரி கட்டின பொண்டாட்டி நான் இங்கே இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவராக டைலாக்கெல்லாம் விட்டுட்ருக்காங்க. அந்த டைலாக்கெல்லாம் கொஞ்சம் கூட சொந்தம் இல்லாதவ தான் இந்த சுடர். ஆனால் இந்த மாதிரி ஆடிட்டுருக்காங்க. முதல்ல இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடரை வச்சுக்கிட்டு நம்ம காரியத்தை சாதிச்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த ராஜி வந்து எல்லா விஷயத்தையும் அவன் ஏதோ ஒன்று செய்கிறான் தெரியாமல், அது என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறியான்னதும் சரின்னு இந்த பூம்பு மாடு மாதிரி இந்த சுடர் தலையாட்டிக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் கேட்டாச்சு. இப்போ வந்து நைஸாக இந்த ராஜி வந்து நான் விஜய்கிட்ட ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க சொன்னனே கேட்டியா ரேணுகா அப்படின்னு கேட்க உடனே எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி லோன் சேங்ஷன் ஆகிருக்குது, ப்ராஜெக்ட் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அப்பார்ட்மெண்ட் கட்ட போகிறாங்க, அதுக்கு பேர் கூட மல்லி அப்பார்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, லோனை வந்து கேன்சல் பண்ண போகிறாங்க இந்த ராஜி. விஜயோட ப்ராஜெக்டில் வந்து மண்ணள்ளி போட போகிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் ஒழிக்கணும், விஜயும் மல்லியும் வந்து நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா முதல்ல வீட்டை விட்டு வெளியே துரத்த வேண்டியது இந்த ராஜியை தாங்க. ஆனால் இந்த விஷயம் எப்படி ராஜிக்கு தெரிஞ்சது அப்படின்றத வந்து மல்லி கண்டுபிடிக்கணும். மல்லி வந்து முதல்ல இந்த யார் மூலயமா விஷயம் தெரிஞ்சாலும் இந்த ராஜி வீட்டில் இருக்கிற வரையும் நல்லதே நடக்காது, எல்லாத்தையும் ஈஸியாக தெரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த ராஜியையும் ரஞ்சிதாவையும் வீட்டை விட்டு வெளியே துரத்தணுங்க. ஏன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாகவும் இந்த சுடருக்கு ரேணுகா ராஜி இருக்கிறதுனால முதல்ல ராஜியை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். அடுத்தது ரேணுகா இல்லை இவ சுடர் தான் அப்படின்றத ஆதாரத்தோட நிரூபித்து வெளியே துரத்தணுங்க. அதுக்கு வந்து நம்ம மல்லி மட்டும் தனியாக இருந்தால் வேலைக்கு ஆகாது. இதுக்கு முன்னே எப்படி பக்காவாக பிளான் பண்ணி அரவிந்த், நம்ம மல்லி, அதுக்கப்புறம் மனோகர் இவங்க எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி ஒரு விஜய் வந்து வெளியே கொண்டு வந்தாங்களோ ஜெயிலில் இருக்கும்போது, அதே மாதிரி இப்போவும் வந்து மனோகர், நம்ம அரவிந்த், மல்லி 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு பிளான் பண்ணி ஒன்றுமே இல்லைங்க விஷயம். இந்த சுடரை வந்து ஃபாலோ பண்ணாலே போதும், 24 ஹவர்ஸும் சுடரை வந்து கேமரா மாதிரி வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும். கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு இடத்துல சிக்க தான் போகிறாங்க. ஃபோனில் ரகு பேசிகிட்டு இருக்கிறதையோ இல்லை வேறு ஏதாவதோ அவங்களா ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறதையோ வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணாவே போதும். அதை விஜய்கிட்ட காட்டினாலே ஆட்டோமேட்டிக்காக இவன் வந்து ரேணுகா இல்லை சுடர் அப்படின்றது தெரிய வரப்போகுது. அதை என்னைக்கு தான் செய்ய போகிறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.